துண்டத்தும் இல்ல துண்டல் எதிரே பொருந்தாத இடத்த வரைக்கும் துண்டல் துண்டல் துண்டத்தூண் அதனில் தோன்றும் கோளரி சுடர் வெண்கோட்டு மண் தொத்த நிமிர்ந்த பன்றி ஆயினும் மலைதல் ஆற்றா அண்டத்தை கடந்து போகி அப்புறத்து அகலின் என்பார் தண்டத்தை இடுதி அன்றே நின்மையும் தந்திலேன் தந்திலேனே தந்திலேனே தந்திலேனே. துண்டத்தூண் அதனில் தோன்றும் கோளரி சுடர் வெண்கோட்டு மண் தொத்த நிமிர்ந்த பன்றி ஆயினும் மலைதல் ஆற்றா. அற்பமான ஒரு தூண விளங்கு கொண்டு துண்டத்தூண் துண்டத்தூண் சின்ன தூண் ஒரு தூணை அவர் குழந்தை வந்தது ஒரு சிம்மம். இந்த பரசராமன் சொன்னாரு பிழைப்பட்ட வில்லை அந்த மாதிரி துண்டத்தூண் தமாஜோட தூண்ல இருந்து அது வந்தது ஒரு சிங்கம். அந்த சிங்கமா இருந்தாலும் சரி சுடர் வெண்கோட்டு மண் தொத்த நிமிர்ந்த பன்றி அந்த தந்தத்துல மண் ஒட்டிட்டு இருந்தது. தந்தத்துல மண் தொத்த மண் ஒட்டிட்டு இருக்கு. அதை ஒட்டிட்டு இருக்கிற அந்த பன்னியா இருந்தாலும் சரி மலைதல் ஆற்றா என்கிட்ட சண்டை போட முடியாது. இந்த குரங்கு மட்டும் வேஷம் போட்டு வந்தது திருமாலாக இருந்தாலும் இந்த பாட்டு அண்டத்தை கடந்து போகி அப்புறத்தாக இது மட்டும் என்னிடம் தப்பிச்சு அண்டத்தை விட்டு கடந்து அண்டத்துக்கு அண்ணண்ட போயிடுச்சுன்னா தண்டத்தை இடுதி என்று என்பால் தண்டத்தை இடுது எனக்கு தண்டனை கொடுப்பார். இதை மட்டும் நான் தப்ப விட்டுட்டேன்னா எனக்கு தண்டனை கொடு. நின்மை தந்திலே நான் பிடிச்சு வந்து கொடுக்கலன்னா அது தப்பிட்டு போயிட்டேன்னா எனக்கு தண்டனை கொடு. உனக்கு ஏன் தண்டனை அவரை என இவை இயம்பி ஈதி விடை என இறைஞ்சி நின்ற வளைகழல் வைரத்தின் தோல் மைந்தனை மகிழ்ந்து நோக்கி துணை பறி தேர்மேல் ஏறி சேரி என்று இணைய சொன்னான். ஒரு நிமிஷம் முந்தின பாட்டோட விளக்கத்துல பன்றியாய் படியெடுத்த பாழியாய் என்பது வென்றியா உனது எயிற்றின் மென்துகள் போன்று இருந்ததால் அப்படின்னு கருமையா வரை போட்டிருக்காரு. என்ன பன்றியாய் படியெடுத்த பாழியாய் என்பது வென்றியா உனது எயிற்றின் மென்துகள் போன்று இருந்ததா. அதே ஓமைதான் உன்னோட கொம்புல அது வெறும் துகள் மாதிரி தானே இருந்தது உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்ற பாட்டு. ஒண்ணு வந்து இழிவா சொல்றா, இன்னொருத்தர் வந்து பெருமையா சொல்றான். ஆனா யார் வரி எதுவும் கொடுக்கலையா? என இவை இயம்பி ஈதி விடை என இறைஞ்சி நின்ற வனை கழல் வைரத்தின் தோல் மைந்தனை மகிழ்ந்து நோக்கி துணைபடி தேர்மேல் ஏறி சேரி என்று இணைய சொன்னான். புனை மலர் தாடினால் நானும் போர் அணி அணிந்து போனான் என இவை இயம்பி ஈதி விடை என இறைஞ்சி நின்ற வனை கடல் வைரத்தின் தோல் மைந்தனை மகிழ்ந்து நோக்கி துணை பரித்தேர் மேல் ஏறி சேரி என்று இணைய சொன்னான். புனை மலத்தாரி நானும் போரணி அணிந்து போனான். துணைனா விரைந்து இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. என இவை இவ்வாறு சொல்லி ஈதி விடை எனக்கு விடை கொடுப்பாயாக என்று இறைஞ்சி இந்த அக்ககுமார் நிற்கவும் அட்சகுமார் நிற்கவும் வனைகழல் வைரத்தின் தோல் மைந்தனை கடல் அணிந்து வஜ்ரம் போன்ற தோளை உடைய தன்னுடைய குமாரனை பார்த்து மகிழ்ந்து விரைந்து செல்கின்ற தேரிலே ஏறி போர்க்களத்துக்கு போ, போர்க்களம் அந்த அசோகாரத்துக்கு போ என்று சொல்லி என்று இணைய சொன்னான். அப்படி விடை கொடுத்த உடனே புனைமலத்தாடினான் மாலைகளை வெற்றி மாலைகளை அணிந்து கொண்டவனாகிய அக்ஷகுமாரன் போரணி அணிந்து போருக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டு கிளம்பினான். ஏரினன் என மன்னோ இந்திரன் என்ப மன்னோ இந்திரன் இகலின் இட்ட 100 பூண்ட நாரின் வாய் பரவி அந்த வரி அந்த நொறில் வய புரவி பின்னாடி வந்து கம்பனுக்கு அப்புறம்
ஐயங்கார் படி படி. நூல் தேர் கூறினர் அரக்கர் ஆசி குமுறின முரச கொன்மு கொன்மு ஊரின உறவு தானை ஊகி பேர் கடலை ஒப்ப. சொல்லுங்க. இல்ல அது அந்த வரி வந்து பன்றியாய் படியெடுத்த பாழியா என்பது வென்றியா உனதையிற்று மென்துகள் போன்று இருந்ததாங்கிறது வந்து அஷ்டபிரபந்தத்துல வர வரி. அதான் அது ஆழ்வார்ல வந்திருந்தா கம்பர் அதுல இருந்து எடுத்தாண்டான்னு ஆகும். அஷ்டபிரபந்தம்னா கம்பர்ல இருந்து பல நூற்றாண்டு. ஆமா இருக்கா? நான் ஒரு காலத்துல எழுதிட்டு இருந்தேன். ராயர் காப்பிகள் எல்லாம் ஒரே எழுதிட்டு இருந்தேன். ஏரிடன் என்பவனோ இந்திரன் இகழிட்ட 100 பூண்ட நொறில் வய புறவினோந்து. இவங்க கிட்ட எதிராளி கிட்ட பிடிச்ச ஏகப்பட்ட படைக்கெல்லாம் கிடக்கு. ஒரு சண்டையில இந்திரன் விட்டுட்டு ஓடின ஒரு தேர், அதுல 100 200 குதிரை கூட்டின ஒரு தேர், வயப்புறவி நோன் தேர், வலிமை வாய்ந்த இந்திரனுடைய தேர், அதுல ஏறினான். கூறினர் அரக்கராசி, அரக்கர்கள் எல்லாம் ஆட்சி சொன்னார்கள். குமரின முரச கொன்முனா மேகம், முரசமாகிய மேகங்கள் இடித்தன. ஊரின உறவுத்தானே வலிய சேனைகள் மேல் மேலும் அதிகமாக தொடர்ந்தன. ஊழி பேர் கடலை ஒக்குமாறு சேனை திரண்டது. கொன்முன்னா மேகம், பொரு கடல் மகரம் எண்ணில் என்னெல்லாம் பூட்கை பொங்கி திரிவன மீன்கள் எண்ணில் என்னெல்லாம் செம்பொன் திந்து உரு மணலை எண்ணில் என்னெல்லாம் உறவு தானை வருதிரை மார்பின் எண்ணில் மரபின் எண்ணில் என்னெல்லாம் வாவும் வாசி. 4 துறக பதாதி சேனைகள் சென்றதையும் சொல்றேன். ஒரு கடல் மகரம் எண்ணில் என்னெல்லாம் பூட்கை, கடலில் உள்ள சுறா மீன்களை எண்ணினால் அங்க சென்ற யானைகளை எண்ணிவிடலாம். திரிவன மீன்கள் எண்ணில் திமிர் பிடித்து அலைகின்ற மீன்களை மற்றும் பெரிய மீன்களை எண்ணிவிட்டால் அங்க போகக்கூடிய தேர்களை எண்ணிவிடலாம். இது திரிவன மீன் விண்மீன்கள் எண்ணினா அப்படின்னா கூட விண்மீன்கள் எண்ணினா இல்ல, கடலுக்குள்ள எல்லாம் கடலுக்குள்ள இது எல்லாமே கடல்ல இருந்து வருது. ஒரு கடல் மகரம் எண்ணில் எண்ணலாம் பூக்கை பொங்கி திரிவன மீன்கள் எண்ணில் எண்ணலாம் செம்பொன் தெண்டு. அங்க இருக்கக்கூடிய கொழுத்த மீன்களை எண்ணினால் அங்க இருக்கக்கூடிய தேர்களை எண்ணிவிடலாம். ஒரு மணலை எண்ணில் கடற்கரையில மண்ணை எண்ணினால் அங்கே சென்ற வீரர்களை எண்ணிவிடலாம், காவல்படையை எண்ணிவிடலாம். வருதிரை மரபின் எண்ணில் வரிசையா வரக்கூடிய அலைகளை எண்ணிவிட்டால் அங்கு வாவும் தாவுகின்ற குதிரைகளை எண்ணிவிடலாம். எல்லாம் அந்த கடலுக்குள்ள. இந்த குதிரைக்கு வந்து அதை அடிக்கிற மாதிரி அதனால ஒரு கவுண்ட் கொடுக்குற அப்படியா? அவர்தான் கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. 6 அடுத்த எண்ணில் 1000 குமரர் ஆவி வேறு இலா தோழர் வென்றி அரக்கர் தம் வேந்தர் மைந்தர் ஏறிய தேரர் சூழ்ந்தால் இறுதியில் யாவும் முன்பார் சீரிய காலந்தீயில் செறிசுடர் சிகைகள் ஆனார். 6 அடுத்த எண்ணின் 1000 குமரன். 6 2 12 12 அடுத்த எண்ணின் 1000 12000 குமரர்கள். அக்க குமரன் அச்சகுமாரன் ராவணனுடைய பிள்ளை. பாக்கி பேரோட பிள்ளையெல்லாம் சேர்ந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வீரர்களை என்னல அவனோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கூட போற 12000 ஃப்ரெண்ட்ஸ். ஆவி வேறில்லா தோழன் அச்சகுமாரனே தன் உயிராக கொண்ட அவ்வளவு உயிருக்கு உயிரான நண்பர்கள். வேறில்லா தோழன் வென்றி அரக்கர்தம் வேந்தர் மைந்தர், அரக்க மன்னர்களுடைய குமாரர்கள். ஏறிய தேரர்
சூழ்ந்தார் இறுதியின் யாவும் உண்பான் சீரிய காலத்தீயின் தெரிசுட சிகைகள் என்றார். கொழுந்து விட்டெறியக்கூடிய பிரளய அக்னி காலாக்னியோடைய அப்படி சுடர் கொழுந்து இருக்க அந்த வரக்கூடிய கொழுந்து ஃப்ளேம், அந்த ஃப்ளேம் மாதிரி ஒருத்தனும் இருக்கான். தலையை சுட்டான். 12,000 ஃப்ரெண்ட்ஸ். சரி சுடர் சிகைகள் அண்ணா, கொழுந்து சிகைகள் அண்ணா சிகைகள். இல்ல எதுக்கு இன்னைக்கு Facebookல யாருக்காவது 12,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா என்ன? Not allowed. 5,000 நிறுத்திடுறான். அப்படியா? மார்க்கால முடியல. 5,000 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேல வச்சுக்க முடியாது Facebookல. மந்திர கிழவர் மைந்தர் மதிநெறி அமைச்சர் மக்கள் தந்திர தலைவர் ஈன்ற தலைவர்கள் பிறரும் தாதைக்கும் அந்தரத்து அரம்பை மாறின் தோன்றினர் ஆதியானோர் எந்திர தேரர் சூழ்ந்தார் ஈர் 2 இலக்கம் வீரர். கியர்ட் பேர் மறுபடியும் எந்திரத்தேர். இவங்க எல்லாம் அடுத்த ஜெனரேஷன். மந்திர கிழவர் மைந்தர் ராவணனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவு தகுதி பெற்ற பெரியவர்களுடைய பிள்ளைகள். மதிநெறி அமைச்சர் மக்கள் மந்திரியுடைய பிள்ளைகள். தந்திர தலைவர் ஈன்ற தனையர்கள் சேனாபதிகளுடைய பிள்ளைகள். பிறரும் அதை தவிர மற்றவர்களும். தாதைக்கு அந்தரத்து அரண்மனையில் தோன்றின ஆதியானோர். ராவணனுக்கு இந்த லோகத்துல பெண்கள் இடத்துல பிறந்த ஏராளமான மற்ற பிள்ளைகள். அரண்மனையில் தோன்றின ஆதியானோர் எந்திர தேரர் பொறிகள் அமைக்கப்பட்ட தேரை உடையவர்களாக சூழ்ந்தார். 2 லட்சம் 4 லட்சம் பேர் சூழ்ந்தார். இப்போ ஒன்னொன்னு படிப்படியா எடுத்துட்டு வராங்க. ராவணன் வந்து மண்டோதரியை தவிர வேற யாரையும் நினைச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் விட்டுருவாங்க. தானியமாளியினுடைய பிள்ளை தானே அதிகாரி. தானியமாள் அதான் அந்த பேர் தான் கிடைக்காம இல்ல அதான் சொல்றேன். அது தெரியவே தெரியாது யாருக்கும். மண்டோதரி மட்டும்தான் சீதவன் மண்டோதரியை மறந்துட்டான் அப்படின்னு தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிற மித். அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க, ராவணன் கற்புடையவன் அப்படிம்பாங்க இத சொல்லி. உத்தரகாண்ட படிச்சாக்க அதெல்லாம் தெரியும். புஷ்பகமான நிறைய பெண்களை ஏற்றிக்கொள்கிறார். ஐயோ என் கணவன் என்ன செய்வான், ஐயோ என்னுடைய வயசான மாமனார் மாமியார் என்ன செய்வாங்க, என் குழந்தைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்ட்டு எல்லாம் குலவர சத்தம் கேட்கணும். விபீஷணன் திட்டுறான். அதை போயிட்டு பார்த்து திட்டுறான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உத்தரகாண்டத்துல வரும். எத்தனை பூரா வரும். இந்த இது சப்பாத்தி இந்த வழியா தான் போவான். பெண்களை தூக்கிட்டு அவங்களாம் கத்தினே போவாங்க. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அன்னைக்கு சீதை போறதையும் பார்த்தேன். அப்படி இல்லை, ஆக்சுவலா மண்டோதரி இந்த இடத்துல யாரையும் நினைச்சு பார்க்கல. அப்படி வேணா சொல்லிக்கோங்க. ராணி ஆகிறது வேற யாரையும் நினைச்சு பார்க்கல. சீதை வந்தோடனே மண்டோதரியை தூக்கிட்டு சீதையை ராணி. இது மந்திர கிழவருக்கும் அமைச்சருக்கும் ஒரு நல்ல வித்தியாசம் கொடுத்துருக்காரு. மந்திர கிழவர்னா மந்திர கிழவர்னா ஆலோசனை சொல்றாரு. மந்திர அமைச்சர்கள் ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. அப்புறம் தந்திர தலைவர் ஒன்று. தந்திர தலைவர் மூணு கேட்டகரி. இத்தனை விஷயமும் மண்டோதரிக்கு தெரியவே தெரியாது. புருஷன் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. தடுக்கிறேன் வரும்போது கூட அங்க கூட தானி மாநிலம் தான் தடுத்து கொடுப்பாங்க. அங்க வால்மீகி ராமாயணத்தில் இதுல வரல. இந்த மாதிரி தானி மாநிலம் தடுத்து எங்களை விட அவன் தான் நடக்குது அப்படின்னு கூப்பிடுவாங்க. எப்போ வால்மீகி ராமாயணத்தில் இல்ல அதான் இந்த அசோகவனத்துல வந்து கத்துறானே. தோமரம் உலக்கை சூலம் சுடர்மழு குலிசம் தோட்டி ஏமரும் வரிவில் வேல் கோல் ஈட்டி வாழ் எழுவிட்டேறு மாமரம் வீசு பாசம் வளை அயில் வைரத்தண்டு காமரும் கணையம் குந்தம் கப்பணம் கால நேமி. ஓகே. தோமரம் உலக்கை சூலம் சுடர்மழு குலிசம் தோட்டி ஏமரு வரிவில் வேல் கோல் ஈட்டி வாழ் எழு விட்டேறு மாமரம் வீசு பாசம் எழு முளை வைரத்தண்டு காமரு கணையம் குந்தம்
கப்பணம் கால நேமி. யுத்தகாண்டம் எப்படி இருக்க போறதுங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள். இப்போ இது இதோட இது வரைக்கும் இந்த லிஸ்ட் எத்தனை தடவை வந்தாச்சு? தோமரம் தண்டாரகம், உலக்கை தெரியும், சுடர் மழு, சூலம் தெரியும், சுடர் மழு, அதுக்கு என்ன கோடரி, குலிசம் வஜ்ராயுதம், தோட்டி வஜ்ராயுதத்தை ஒத்த தோட்டி அங்குசம், ஏமர் வரிவில் சொல்ல வேண்டாம், வேல கோல் தடி, ஈட்டி வாள் எழு. வேல் வந்து சிலம்பு மாதிரி கையில சுத்தி சண்டை போடுறது. ஈட்டிங்கிறது எரியுது, எரி ஈட்டின்னு சொல்றது. வேல் வந்து தூக்கி எரியுது, அது மெட்டல்ல பண்ணிருப்பாங்க. ஈட்டி இது ஈட்டிங்கிறது மரத்தை பிடி போட்டுருப்பான், தக்கையான மாட்டி. இங்க மெட்ராஸ் மியூசிக்ல போனீங்கன்னா வரிசையா ஒரு 1000 ஈட்டி வச்சிருப்பான். தூக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப லைட்டா இருக்கும். அது முனையோட கூர்மைதான் இருக்கும். மழு குலிசம் தோட்டி ஏமர் வரிவில் வேல்கோல் ஈட்டி வாள் எழு விட்டேறு. விட்டேறு விட்டு எரியக்கூடிய இரும்பு தடிகள். மாமரம் வீசு பாசம் கயிறு. எழு தெரியும், பெரிய தண்டு இரும்பு தூண். முளை வைரத்தண்டு. காமரு கணையம். கணையங்கிறதுக்கு இதுதான் பொருள் கொடுத்துருக்காங்க. வளைந்த தடி. வளைந்த தடியா நிறைய இடத்துல வருது, நிறைய இடத்துல வருது. வளைந்த தடி, வளைந்த தடி அந்த ஷேப்ல இருக்கும், இருக்கலாம். அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்காங்க. குந்தம் தடிகள். கப்பணம் நெருங்கிமல். இது சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம். குந்தம் காலநேமி. காலநேமி நேமிங்கிறது சக்கராயம். காலாகினி மாதிரி இது காலநேமி. அது பாருங்க, அதோட வடிவமே வளைந்த தடி மாதிரி தான் கிடைக்கிறதா? இல்ல இது கணையம். கணையம். இது இந்த ஷேப்ல ஒரு தடியை கற்பனை பண்ணிப்பாங்க, அதுதான் வந்து கணையம். அது அதோட பேரை தான் அந்த உறுப்பு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லா உடல் உறுப்புமே ரொம்ப யோசிச்சு பேர் வச்ச பேர் தான் தமிழ்ல. பின்னால் வச்ச பேர் தான் அதெல்லாம். இந்த இதெல்லாம் அனாட்டமி இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆனப்புறம் வச்ச பேர் தான். ஆனால் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அந்த பேர். என்று சிறுநீரகம், இரைப்பை. ஆச்சரியமா இருக்கும் யோசிச்சா. இந்த கலைச்சொல்லாம் உருவாக்கணும் வந்து எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கணும், எந்த அளவுக்கு வந்து மரபை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இரைப்பை, உணவை இரைப்பைன்னு பேரு. சிறுநீரகம், ஒவ்வொன்றுக்கும் அவங்க வச்சிருக்கிற பேர் வந்து அவ்வளவு அழகழகா இருக்கும். ஒரு தூய தமிழ்ல ரொம்ப பொருத்தமான பேர் ஒவ்வொன்றும். நுரையீரல் இல்ல இல்ல இல்லையா? என்ன கல்லீரல்? இந்த ஈரல். இரைப்பைக்கு என்ன இங்கிலீஷ்? இரைப்பை வந்து என்ன சொல்றது? லிவர். லிவர் தானே? லிவர் இல்ல. லிவர் வந்து கல்லீரல் வர மாட்டேங்குது. ஈசோஃபேகஸ். அப்புறம் லிவர் இந்த வயித்துல இருக்கு. இன்டெஸ்டைன் அது கூட அது பழைய வார்த்தை. குடல் இங்கே வருது. சரி, ஏதாவது இப்ப நேமி வரைக்கும் பார்த்திருக்கோம். அந்த பாடு தொடருது. குலகம் தான். என்றிவை முதல ஆய எதிர்திரள் படைகள் ஈண்டி மின்திரன் தனையாகி வெயிலோடு நிலவும் வீச துன்றினும் தூளி பொங்கி துருதலால் இறுதி செல்லா பொந்தினி உலகமான பூதலம் வாழி மாதோ. பூதலம் ஆயமாதம் ஒரு பாடம். என்று இவை முதல் ஆய எரிதரு படைகள் ஈண்டி மின் திரண்டனை ஆகி வெயிலோடு நிலவு வீச துன்று இரும் தூளி பொங்கி துருதலால் இறுதி செல்லா பொன் திணி உலகம் எல்லாம் பூதலம் ஆயமா. இல்ல என்ன ஆச்சுன்னு சொன்ன என்று இவை முதல் ஆய இப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் எடுத்து படைகள் ஈண்டி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மின் திரண்டனையால் மின்னல் ஒன்றாக சேர்ந்தது போல ஆகி வெயிலோடு நிலவு வீச சூரிய சந்திர கிரணங்களை ஒன்றாக வீச துன்று இரும் தூளி பொங்கி துருதலால்
இந்த பொன்னகரத்திலிருந்து எழக்கூடிய இலங்கையாகிய பொன்னகரத்திலிருந்து எழக்கூடிய பொன் துகள புழுதி ஆகாயத்தில் எழுந்து பரவினதாலே பொன் திணி உலகம் எல்லாம் பூதலமாய். ஆகாயம் பூமி வரை லங்கை மாறி அவர் என்னத்தையோ போட்டிருக்காரு. பூமி ஆகாயம் போலானதுன்னு போட்டிருக்காரு. பொன்திணி உலகம் எல்லாம் பூதலமாயன்னு இருக்கு. அங்கெல்லாம் தூசு இருக்காது போல இருக்கு. இந்த தூசு போய் மேல படிச்சு மண்ணு மேல பேரு. மண்ணு இங்கதான் இருக்கும், அங்க மண்ணே கிடையாது. இதெல்லாம் போய் அங்க போய் ஒட்டி மாசுபட்டு அது டச் ஃப்ரீ. காகமும் கழுகும் பேயும் பாலனும் கணக்கில் காலம் சேகுர வினையில் செய்த தீமையும் தொடர்ந்து செல்ல பாகியல் கிளவி செவ்வாய் படைவிழி பனைத்த வெய்த்தோள் தோகையர் மனமும் தொக்க தும்பியும் தொடர்ந்து சுற்ற. அக்ஷகுமாரன் அவ்வளவு அழகிய குமாரன். என்ன காகமும் கழுகும் பேயும் காலனும் கணக்கில் காலம் பாலனும் போட்டாரு. நான் சரி பாலன் கத்திட்ட பின்னால வராங்க. காகமும் கழுகும் பேயும் காலனும் கணக்கில் காலம் செய்த தீமை தொடர்ந்து சென்ற. அக்ஷகுமாரனை யாரெல்லாம் தொடர்ந்து சென்றார்கள் என்றால் காக்கா, கழுகு, பேய், யமா எத்தனையோ காலமாக தொடர்ந்து செய்து வந்த பாவம். சேகுர உருண்டு திரண்ட சேகுர வினையின் செய்த தீமை தொடர்ந்து செல்ல இத்தனை திரட்சியும் அவனை தொடர்ந்து செல்ல. அது மட்டுமா தொடர்கிறது? பாகு இயல் கிளவி செவ்வாய் படை விழி பனைத்த வைத்தோ இனிமையான சொற்களை குதலை மொழியையும் பேசுகின்ற அரக்க குமாரிகளுடைய பனைத்த தோள்களை உடைய பனைத்த போன்ற தோள்களை உடைய பெண்களுடைய மனமும் தொக்க தும்பியும் அங்க இருக்கக்கூடிய வண்டுகள் கூட்டமும் அவங்களுடைய கூந்தல் இருக்கக்கூடிய வண்டுகளின் கூட்டமும், அதாவது அவங்களும் கூட வராங்க. கூட கொஞ்சம் சபரிமலை போகும்போது கூட வருவாங்க. அந்த மாதிரி வராங்க போல. வரவே கூடாது. இல்ல இவரு கொடுத்திருக்கிறது கொஞ்சம் பொருத்தமா இருக்கு. மனம் போனது அவன் வந்து மாலைகள் அணிஞ்சிருக்கிறதுனால அதை இவங்க போல அப்படி தொடர்ந்து சுற்ற வண்டு போல அவங்க மனமும் சுற்றுறது. மனம் போனது வண்டும் போனது. அவன் தலையில இதெல்லாம் சூடி இருக்கான்ல, இவங்களுடைய தலையில ஏற்கனவே மனம் போகும்போது கூடவே வண்டு போயிடுச்சு. உழைக்கொள்ள நோக்கினார்கள் உலர்ந்தவர் புரிய மாதர் அழைத்தழுகுரலா அழைத்தழுகுரலின் வேலை அமலையின் அறவச்சேனை தடைத்தெழு மொழியின் நானா பல்லியம் துவைத்தலால் வின் மழைக்குரல் இடியில் சொன்ன மாற்றங்கள் ஒழிய மன்னோ. உழைக்கொள்ள நோக்கினார்கள் மானை போன்ற விழியை உடையவர்கள் உலர்ந்தவர் கூறிய மாதர். இதுவரைக்கும் போருக்கு போய் இறந்து போனவர்களே அவருடைய மனைவிமார்கள் அழைத்து அழுகுரலின் வேலை அமலையின் அங்க இருந்த ஒலி. என்னென்ன ஒலி? அங்க ஒப்பாரி வைக்கிற சத்தம் கேட்கிறது. வேலை அமலையின் அறவச்சேனை கடல் போன்ற ஒலியோடு பெரிய சேனை செல்கின்ற ஓசை கேட்கிறது. தழைத்தெழும் ஒலியின் நானா பள்ளியும் துவைக்கும் காவில் மழைக்குரல் இடி. இது இத்தனை அவங்களோட ஒப்பாரி சப்தம், சேனையினுடைய சப்தம், அங்கு வாசிக்கப்படுகின்ற போர் முரசங்கள், வேரி, சங்கு முதலானவற்றின் ஒலி, இதெல்லாம் மழை இடி போல முழங்க. இந்த இத்தனை ஒலிகளும் சேர அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது காதல விழ. சொன்ன மாற்றங்கள் ஒழிப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது காதல விழ. தாயில் மழை அப்படின்னா தாயில் குற்றம் இல்லாம
இங்க வந்து விண்மழை அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? துவைக்கும் தாயில் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? துவைத்தலால் விண்மழை கொலர். வெயில் கதிர் மணிகள் வீசும் விழுகதில் விழுங்க வெய்ய அயிர்கர மணிகள் காலும் அவிரொளி பருக அக்கா ஈற்றிடம் பிறைகள் ஈன்ற இளங்கொழி பொங்க யானர் உயிர்குல விரவும் அன்று பகலன்று என்று உணர்வு தோன்ற. உயிர்குல இரவும் அன்று பகலும் அன்று என்று உணர்வு தோன்ற. உயிர்க்கு உலவு இரவும் அன்று பகல் அன்று என்று உணர்வு தோன்ற. இது ராத்திரியா பகலாம் தெரியல. வெயில் கர மணிகள் வீசும் விரிகதில் விழுங்க. அங்க அவர்கள் அணிந்து இருக்கின்ற ஆபரணங்களில் உள்ள மணிகள் எல்லாம் சூரியனுடைய ஒளியை அமுங்க செய்ய வெய்யோன் ஒளி மறைய ஒளியில் மறைந்த ஒளி அயில் கர மணிகள் காலும் அவில் ஒளி பருக. அவனுடைய ஆயுதம் கையிலே உள்ள ஆயுதங்களில் உள்ள ஒளி அந்த ஒளியை அந்த மணியின் ஒளிய பருக அக்கா குறையாத எயிற்று இளம் பிறைகள் ஈன்ற இளங்கொழிகள். அந்த ஒளியை தூக்கி சாப்பிடுறது எது? இந்த கோரப்பொருள்கள்ல வரக்கூடிய இவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய ஒளி சூரியனுடைய ஒளியை அமுகிறது. அந்த அந்த ஒளியை இவங்களுடைய ஆயுதங்களுடைய ஒளி அமுகிறது. அதனுடைய ஒளியை அந்த கோரப்பொருட்களுடைய ஒளி அமுகிறது. அப்ப அது இரவா பகலா என்று தெரியாத உயிர்க்கு உலவு இரவும் அன்று பகலும் அன்று என்று உணர்வு தோன்ற. இருண்ட அரக்கர்கள் போவதால் அது இருளா அல்லது பகலா என்று உயிர்களுக்கு மயக்கம் ஏற்பட ஓங்கியர் தடந்தே பூண்டவது இப்போ வயப்புறவி ஒதுக்கி தூங்கின வீழதோடு கண்டதும் இடத்ததொல்ல கவியங்கின மேகம் எங்கும் குருதி நீர் துந்து வீர் குறிப்ப ஏங்கின காகம் ஆர்ப்ப இடிப்பமாதோ. இந்த தூங்கின வந்துட்டு பாருங்க. இங்க தூக்கம் அப்படிங்கிற பொருள் இப்ப நாம பயன்படுத்துற பொருள் வந்தாச்சு. ஓங்கு இரும் தடந்தேர் பூண்ட உலை வய புறவி ஒல்கி தூங்கின வீழ. குதிரையில தேரிலே பூட்டி இருக்கக்கூடிய குதிரைகள் தூங்கி விழ. உழைவய அப்படின்னா பிடரி மயிரும். உழைனா பிடரி வயப்பொறி வெற்றியை உடைய குதிரைகள் தூங்கி விழ. தோளும் கண்களும் இடம் துடிக்கு. தோளும் கண்களும் ஆண்களுக்கு இடம் துடிக்கிறது. வீங்கின மேகம் எங்கும் குருதி நீர் துள்ளி வீழ்ப்ப. மேகத்திலேருந்து அங்க குருதி மழை வந்து மழையா பெய்யல, குருதியா பெய்கிறது. ஏங்கின காகமா இருப்ப. இத்தனை நாட்கள் போர் இல்லாத காரணத்தினால அடங்கி கிடந்த காகத்தினுடைய ஒலியானது ஏங்கின காகம் ஆர்ப்ப. இருளில் வீண் இடிப்பமான மேகம் இல்லாத ஆகாயத்துல இடி உண்டாயிட்டு. இதெல்லாம் உட்பாதம். குதிரை தூங்கினா அது ஒரு கெட்ட சொல்லும். கெட்ட சொல்லும். குதிரை தூங்கினா அது கெட்ட சொல்லும். நம்ம குதிரை தூங்குறது இல்லையா? தேர்ல கூட்டி இருக்கு குதிரை தூங்கி. எவ்வளவு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, டிரைவர் தூங்குறா. இது கெட்ட சகுனம். இடது கண் துடிக்கிறது. இடது கண் துடிச்சது சீதைக்கு ஆணுக்கு வளம் துடிக்கும். சேனை சூழ விசுதோர் தெரியும் இல்லம் நொந்து அணுங்கி வைய கூட்டமும் முழுவதும் உள்ளே கழற்கண் பெய்து தோல் புடை தார்ப்ப தோன்றும் கல்தவழி மதங்களானை காற்றின் செய் வரவுகள் தான். பாட்டுல பெண் குரல் பாடுறது அவரும் கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சு. அதை வச்சுதான் ஞாபகம். ஆணுக்கு எந்த பக்கம் இந்த அணுகுதல் அப்படின்னு சொன்னா இடை அணுகுதல் வருந்துதல் அர்த்தம். வெள்ள வெஞ்சனை சூழல் விண்ணோர் வெறுவி விம்ம. இவனை அக்குகுமாரனை சுத்தி பெரிய சேனை
சூழ்ந்து கொண்டிருக்கவும் தேவர்கள் எல்லோரும் மனம் கலங்கி அஞ்சவும் உள்ளம் நொந்து அணுங்கி வெய்ய கூற்றமும் உருவது உண்ண உள்ளம் வருந்தி யமன் கூட வரப்போவதை நினைத்து பார்க்க துள்ளிய சுழல் கண் பேய்கள் தோல் புடைத்து ஆர்க்க. அந்த சுத்தி பேயெல்லாம் தோல் புடைத்து கூக்குரல் இட்டுக் கொண்டு வருகின்றன. ஆர்ப்ப தோன்றும் கள்ளவிழ் அலங்கானை காற்றின் செய் வரவு கண்டார். இப்படிப்பட்ட அக்ஷகுமாரன் வருவதை சேனை சூழ விண்ணுள்ளவர்களெல்லாம் கலங்கும்படி, யமன் நடுங்கும்படி, பேய்கள் ஆர்க்கும்படி அக்ஷகுமாரன் வருவதை காற்றின் செய் வாயுகுமாரனாகிய அண்ணன் வருவதை கண்டான். கள்ளவிழ் அலங்கலான் தான் அந்த மண் வந்தது காரணம். இந்த வரவு கண்டான் அப்படிங்கிறது வந்து வருவதை கண்டான்னு ஒரு அர்த்தம். வரவு கண்டானா எத்தனை கணக்கு ஒரு வரவு இருக்கு வருவதை கண்டான். இந்திரஜித்தோ மற்ற ராவணனையோ என்ன சிந்தையின் உவகை கொண்டு முடிவுற்ற புறக்கு செய்யம் வந்தனன் முடிந்தது என்றோ மனக்கருத்து என்று என்ன வாழ்த்தி சுந்தரத்துவதை நோக்கி ராவணை தொழுது சொன்னான். இந்திரஜித்தோ மற்ற ராவணனையோ என்ன சிந்தையின் உவகை கொண்டு முடிவுற்ற புறக்கு செய்யம் வந்தனன் முடிந்ததென்றோ மனக்கருத்து என வாழ்த்தி சுந்தர தோளை நோக்கி ராமனை தொழுது சொன்னான். என்ன சொல்ல போறான்னு பார்க்கணும். வந்திருக்கிறது யாருன்னு அனுமனுக்கு ஒரு நிமிஷம் புரியல. வந்திருக்கிறது யாரு? இந்திரஜித்தா, ராவணன்? எல்லாத்துக்கும் ஒரே சாயல், எல்லாம் ஒரே கருப்பு, எல்லாம் ஒரே முகச்சாடு. இந்திரஜித்தோ மற்றும் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. நேற்று ராத்திரி தானே பார்த்து வந்தார். ஒவ்வொரு வீடா போய் பார்த்து சிந்தையின் உவகை கொண்டு நிஜமான நேத்ராத்திரி அம்மா சிந்தையின் உவகை கொண்டு முனிவுற்ற குரங்கு சீயம், குரங்கு சிங்கம், குரங்கு சீயம் யாரா இருந்தாங்க? வந்தனன் முடிந்ததென்றோ மனக்கருத்து. என்னுடைய நான் நினைச்சது நடந்தாச்சு. ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தன் வந்தாச்சு. பக்கத்துல இருந்து இது யாருன்னு சொல்றதுக்கு அனுமனுக்கு யாருமே இல்லை. எல்லாம் தானாவே ஊகித்து உணர வேண்டிய இடத்துல விபீஷணன் அந்த இடத்துல ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவான். இது கும்பகர்ணன், இது வந்து இவன் அதிகாயன், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரான். இது சொல்றதுக்கு யாருமே இல்லை. வந்தனன் முடிந்ததென்றோ மனக்கருத்து என்ன வாழ்த்தி சுந்தர தோளை நோக்கி ஒரு தடவை தோளை பார்த்துட்டார். ராமனை மனசுல தொழுதார். சொன்னார். என்ன சொன்னார்? வெள்ளியை ஈடுபடுதும் ஒருவனால் யான் முன் செய்த புண்ணியம் இருந்தால் என் கோன் தவத்தோடு பொருந்தினானே நன்னினன் நானும் நின்றேன் அதன் நடுங்கி நின்றான் கண்ணிய கர்மம் நின்றே முடிக்குவேன் கருதி நின்றான். எண்ணிய 20 ஒருவனால் யான் முன் செய்த புண்ணியம் உளதால் என் கோன் தவத்தோடும் பொருந்தினான் நன்னினன் நானும் நின்றேன் காலனும் நடுங்கி நின்றான் கண்ணிய கடுமம் இன்றே முடிக்குவன் கடிதி நின்றான். வருது யாரோ ஒருத்தன், இந்திரஜித்தோ ராவணோ யாரோ ஒருத்தன் சொன்னா நான் முன் செஞ்ச புண்ணியம்னு அர்த்தம். ராமனுக்கு தவம் மிகுதியாக தவம் நிறைந்தது என்று பொருள். நன்னினன் நானும் நின்றேன். அவனும் வந்துட்டான், நான் இங்க நின்று இருக்கேன். யமனும் வந்துட்டு இருக்கான். நடுங்கி நின்றான். வந்து அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறான். உயிரை கொள்வதற்காக நெருங்கி வந்து நிற்கிறான். கண்ணிய கருவம் என்றே நான் நினைத்த காரியத்தை இப்போதே முடிப்பேன் வேகமாக என்று அனுமன் கருதினான். அப்புறம் பழியது முழு என்றாலும் வந்ததை அரக்கனதன் விழிகள் 1000 கொண்ட வேந்தை வென்றாலும் அதுதான் மொழியின் மற்ற அவருக்கு மேல முரண் தொழில் முருகனதுதான் அழுவியில் ஒன் குமரன் யாரோ அஞ்சன குன்றம் அண்ணார். இப்படிதான் அனுமான பிரமாணத்துல நேத்தி இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு விளக்கணும். பழி இலது உரு என்றாலும் பல்தலை அரக்கன் அல்ல.
உருவத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, லட்சணமா இருக்கு, கருப்பா இருக்கு, எல்லாம் பொருத்தமா இருக்கு. ஆனா 10 தலை இல்லை. அப்ப இது ராவணன். விழிகள் 1000 கொண்ட வேந்தை வென்றாலும் அல்ல. 1000 விழிகள் கொண்ட இந்திரனை வென்ற இந்திரஜித்தம் இல்லை. அது நிச்சயமா ராவணன் இல்லை, இந்திரஜித்தம் இல்லை. மொழியின் மற்றும் அவருக்கு மேலாம் அவங்களோட பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கேன். முரண் தொழில் முருகன் இல்லை, நிச்சயமா இது முருகன் இல்லை. அழிவில் ஒன் குமரன் யாரோ அஞ்சனர் குமரன், அஞ்சனர் குன்றம் மைய திரட்டி மலையாக சமைத்ததை போல வந்திருக்கின்ற இந்த அழகிய திருமகன் யாரோ. அழிவு இல் ஒன் குமரன் யார், ஒளி படைத்த இந்த குமரன் யார்? அரக்கனதான். என்ன என்ன எவ்வளவு தூரம் அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒவ்வொருத்தரையும் எப்படி இவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாருங்கிறதுக்கு ராவணன் வெரி ஆப்வியஸ் 10 தலை இல்ல, முருகன் செந்நிறம் இல்ல, ஆறுமுகம் இல்ல. இந்திரஜித் வந்து இந்திரஜித்துன்னு பட்டம் பூண்டு கொண்டு போடுவான் உரையில போட்டுல. அந்த பட்டம் இல்லாம அது இந்திரஜித் இல்லன்னு தெரியுது. வெற்றி பட்டமா இருக்கலாம். இது வந்து முரண்தோழில் முருகன் ஏன் சொல்லிருக்காரு? முரண்தோழில்னா அசுரர்களோடு முரண் படிக்கிறார். தேவசேனாதிபதி இல்லையா, போர்க்கடவுள் இல்லையா அவர், மார்ஸுக்கு அவர் தான் செவ்வாய்க்கு அதிபதி அவர். என்றவன் உகந்து வெண்டோ இந்திர சாபம் என்ன நின்றதோர் அனத்தின் முன்பர் இருந்த ஓர் நீதியானை வந்தொழில் அரக்கன் நோக்கி வாழையர் இளங்கனக்கான் ஒன்றதி குறந்து போலாம் அரக்கதம் குழாத்தை என்றான். என்றவன் உகந்து வெண்டோ இந்திர சாபம் என்ன நின்ற தோரணத்தின் முன்பர் இருந்த ஓர் நீதியானை வந்தொழில் அரக்கன் நோக்கி வாழையர் இளங்க நக்கன் ஒன்றது குரங்கு போலாம் அரக்கர் குழாத்தை. இந்த குரங்காத்தன பேரையும் கொண்டது என்றவன் என்று அவன் உவந்து என்று ஐயுற்றவனாக இருந்த அனுமன் வந்திருப்பவன் வேறு யாரோ என்று இந்த பக்கத்தில் அக்ககுமார் உவந்து விண்டோ இந்திர சாபம் என்ன நின்ற தோரணத்தின் முன்பர் இருந்த ஒரு நெறியார். அந்த தோரணத்து மேல ஒரு ஆர்ச் மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிற வில் போன்ற வானவில் போல இருந்த அந்த தோரணத்து மேல உட்கார்ந்து இருந்த அனுமனை பார்த்து வந்தொழில் அரக்கன் நோக்கி வாழறி தன்னுடைய கோரை பொருட்கள் வெளியே தோன்றுமாறு பெரிதாக சிரித்து வாய்விட்டு சிரித்து அரக்கர் கோலத்தை கொன்னது இந்த குரங்கான் அப்படின்னு சிரிச்சான். அதாவது எவ்வளவு தூரம் கண்ணுக்கு எதிரில பொண்ணு குவிச்சிருக்காங்கிறது தெரியும். இது கொண்டுதா இன்னும் அழகல விட்டு கொடுக்க முடியல. அன்னதாம் நகுசல் கேட்ட சாரதி ஐயகண்மோ இன்னதாம் என்னலாமோ உலகில் இகழலம்மா மன்னனோடு எதிர்ந்த வாய் குரங்கென்றால் மற்றுமுண்டோ சொன்னது துணிவில் கொண்டு சேரியை தொடர சொன்னார். இது தேர்ச்சாரதிகளுக்கு எப்பவுமே ஒரு எல்லா இடத்துலயும் ஆலோசனை சொல்வது அவங்களுடைய இப்ப இந்த அர்த்தத்தை எடுக்கிறான், இந்த அர்த்தத்தை நீ பூட்டு அப்படின்னு ஆலோசனையாக சொல்லுவாங்க. தர்மர் வந்து இத சகடவை அந்த இது பண்ண சொல்லி அபிமன்யை செலுத்தும் போது ஆயுஷ்மன் இதுல நீ செல்லாதே அப்படின்ட்டு சாரதி சொல்லுவான். ஆயுஷ்மன்னா தீர்காயுளை உடையவனே நீ இதுக்குள்ள இறங்காத, உன்னை வந்து முடியாத காரியத்தில் இறக்குறாங்க. அன்னதான் அச்சொல் கேட்ட சாரதி, அவனுடைய அக்ஷகுமாரனுடைய சாரதி இவன் சிரிக்கிறத பார்த்து ஐயா கேட்கணும், ஐயா கேட்பாயாக இன்னலாம் என்னலாமோ உலகியல், இது இந்த தன்மை உடையது அப்படின்னு சொல்ல முடியுமா? உலகத்தினுடைய இயற்கையை இகழலாமா, குறைவாக மதிப்பிடாதே. மண்ணோடு எதிர்ந்த வாலி குரங்கு என்றார். மண்ணோடு மன்னனோடு எதிர்ந்த வாலி குரங்கு என்றார். மற்றும் ராவணனை எதிர்த்து ஜெயித்தவன் ஒரு குரங்கு தானே, அதுக்கு வேற ஏதாவது உண்டா? சொன்னது துணிவில் கொண்டு செய், நான் சொன்னதை மனத்திலே கொண்டு துணிவில் கொண்டு செய், அதை மனத்திலே பொருத்தி கொண்டு ஊருக்கு செல்வாயாக. 30வது பாட்டுல நிறுத்திக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் வர்றது பூரா போர்க்காட்சி பிளஸ்
28ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய பாட்டாயிடுது நமக்கு இருக்கிற நேரத்துல முடியும். அதனால இந்த ஒரு லாஜிக்கல் இடத்துல நிறுத்தி அட்சயகுமாரன் செய்த பிரதிஜை அதோட நிறுத்தி விடந்திரண்டு அணையமையா நவ்வுரைய விளம்ப கேளா இடம்புகுந்து இணைய செய்த இதனோடு சீற்றமெஞ்சேன் தொடர்ந்து சென்று உலகம் மூன்று துருவினன் ஒளிவுறாமல் கடந்தவின் குரங்கென்றோதும் கருவையும் களைவன் என்றான். விடந்திரண்டனையா விஷம் ஆலகா விஷம் ஒன்றாக திரண்டு சமைக்கப்பட்ட போன்ற உடலை கொண்ட அட்சகுமாரன் அவ்வுரை விளம்ப கேளா தேச்சாரதி சொன்னதை கேட்டு இடம் புகுந்து இணைய செய்த இதனோடு சேற்றம் என்றேன். இதை கொல்வதோடு என்னுடைய கோபம் தீராது. இடம் புகுந்து இணைய செய்த லங்கைக்குள்ள புகுந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்த அசோகானத்தை அழித்து கிங்கரர்களை அழித்து சம்புமாரியை அழித்து இத்தனை காரியங்களை செய்த இதனோடு என் கோபம் தீராது. தொடர்ந்து சென்று உலகம் மூன்றும் தூர்வி பூலோகத்தையும் தேடி ஒளிவிடாமல் கடந்து எல்லா இடத்திலும் தேடி பின் குரங்கு என்று ஓதும் கருவையும் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குரங்கு என்று சொல்லக்கூடிய அடையாளத்தையும் அழிப்பேன் என்று பிரதிஜை செய்தான். வாய் செத்தது அவங்களுக்கு தெரியாது இல்ல, வாய் செத்தது அவங்களுக்கு தெரியாது. அப்ப எப்படி குரங்குன்றது கருவி கலைகிறது? ஆனா வாலிதானம் யாருக்குமே சந்தேகம் வரல. பாத்தீங்கன்னா குரங்கு குரங்கு குரங்குன்னு பேசுறாங்க. இப்பதான் முதல் தடவையா வாலியோட சின்ன ராவணே கதையா இதுல ரொம்ப முக்கியமான என்னன்னா குரங்கு தானே குரங்கு தானே குரங்கு தானே திரும்ப திரும்ப சொல்றானே. அவனுக்கும் வாலி ஞாபகம் வரல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு வாலி ஞாபகம் வரல. முதல்ல இந்த சாதனை யாரும் நினைவுபடுத்த மாட்டாங்க, அவனுக்கு எதிரில் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. கரெக்ட். இப்ப விலகி வந்து சொல்றான். அவன் தோல்வியை யாருமே நினைவுபடுத்த மாட்டாங்க. அவன் வெற்றியை தான், அதுவும் தோல்வியான வெற்றி மாதிரி சிங்காரிப்பாங்க. கைலாச பருவத்தை தூக்கினது வெற்றியா தோல்வியா? அதுக்கு மேல 1000 ஆண்டுகள் அழுதி கிடந்து தோல்வி. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அனுமன் வந்து இப்படியே ஏற்றி விட்டு குத்துவார். இது அனுமன் வாக்குமானுக்குள்ள அந்த பாடல்கள்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. வரும்போது அதெல்லாம் பார்ப்போம். இது இப்போ இமயமலை எவரெஸ்ட்ல முதலா ஏறினது யார் அப்படிங்கறத பத்தி ஒரு சர்ச்சை உண்டு. அவங்க வந்து பின்னாடி அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஏறினதா நம்பப்படுகிறது. ஆனா அவர் இறங்கி வர முதலே இறங்கிட்டார். ஆமா, இது பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஜெஃப்ரி ஆர்ச்சரோட ஒரு ஃபேமஸ் நாவல் அவர் கவர்மெண்ட். அதுக்கு குறிப்பா அவங்க சொல்ற இது என்னன்னா, ஆர்குமெண்ட் ஒருவேளை சிகரத்தை தொட்ட முதல் நபர் அவரா இருக்கலாம், ஆனா அவர் கீழே வரலாம் போது இட் டசன்ட் கவுண்ட். சிகரத்தை தொட்டு கீழே வரணும். அது மாதிரி அந்த மலையை தூக்கினவன் இந்த வெயிட் லிஃப்டிங் எல்லாம் தூக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சிருந்து அப்புறம் நீங்க தூக்கினதா கவுண்ட். நீங்க தூக்கிட்டு படாமல் போட்டீங்கன்னா நீங்க அழுந்தீங்க, நீங்க உள்ள போய் அழுந்திட்டான். அதனால அந்த இது வந்து கவுண்ட்ல வராது. அடுத்த இதுல மிச்சம் பார்ப்போம். ரொம்ப அருமையான அக்ஷயகுமாரன் வரைகளுக்கு அப்புறம் இது இந்திரஜித் போருக்கு தான் ஆரம்பிச்சு. இன்னும் 2-3 பாடலாம் முடிஞ்சாயிடுச்சு. உத்தராயணம் முடியும்.